வணக்கம். ஜோதிடத்தில் இன்றைக்கி நாம் இந்த செவ்வாய் தோஷம் பற்றி ஒரு ஜோதிட நூல்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணுங்க. இதில் ஏற்கனவே நம்ம திருமண பொருத்தம் எப்படி பார்ப்பது அப்படின்னு ஒரு வீடியோ ஒரு 2 வருடம் ஆயிடுச்சு போட்டு. பட் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இப்போ அது காலம் ஆகிட்டங்காட்டி அந்த வீடியோ பின்னாடி போயிடுச்சு, யூடியூப்பில் வந்து வராது. அதனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த செவ்வாய் தோஷம் மட்டும் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதற்கு இன்னொரு பேர் குஜ தோஷம் அப்படிம்பாங்க. ஏன்னா செவ்வாய்க்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா குஜன் அப்படின்னு பேர். அப்போ குஜ தோஷம்னு சொல்லுவாங்க. இது நார்த் இந்தியாவிலாம் பார்த்திங்கன்னா குஜ தோஷம் அல்லது மங்கள். செவ்வாய்க்கு உங்களுக்கு தெரியும், மங்கள்யான் செயற்கைக்கோள்லாம் அனுப்புகிறாங்க இல்லைங்களா செவ்வாய் கிரகத்துக்கு. அப்போது செவ்வாய்க்கு மங்கள் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. இப்போ மங்கள் தோஷ் அப்படிம்பாங்க. தோஷா நார்த் இந்தியன்ஸில் வந்து தோஷ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒரே மீனிங் தான். செவ்வாய் தோஷத்தை தான் இதை பல மீனிங்கில் சொல்கிறாங்க. இப்போ செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் விதி என்ன அப்படின்னா, லக்னம். இப்போ நீங்கள் பிறந்த லக்னம், அடுத்தது சந்திர லக்னம், நீங்கள் பிறந்த ராசி, சந்திரன் எங்கே இருக்குது ஜாதகத்தில், அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கிரன். ஸோ இந்த 3 இடங்கள் இருக்கு இல்லைங்களா ஜாதகத்தில். சுக்கிரன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், சந்திரன் ஒரு இடத்துல இருக்கும், லக்னம் ஒரு இடத்துல இருக்கும், இல்லை 3மே ஒரே இடத்துல இருக்கலாம். உதாரண ஜாதகம் இங்கே நான் போட்ட மாதிரி. இது உண்மையான ஜாதகம், ஒரு பெண்ணுடைய ஜாதகம். கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ராசியும் கன்னி தான், ஜென்ம லக்னம் ஜென்ம ராசி கன்னி தான். சுக்கிரனும் அங்கேயே இருக்குது. அப்போ லக்னம், சந்திரன், சுக்கிரன் இந்த 3 இடத்துலேருந்து எண்ணும்போது செவ்வாய் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம். இப்போ நம்ம எண்ணி பார்க்கலாங்களா. இப்போ லக்கணத்திலிருந்து இங்கே இந்த உதாரண ஜாதகம் உண்மையான ஜாதகம். வேணால் டேட் ஆஃப் பர்த் தரேன், போட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா சில பேர் நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த ஜாதக பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 7 நவம்பர் 1988, 3:28 AM, சிபி கோயம்புத்தூர்னு வைங்க. ஸோ லக்கணங்கிறது நம்மளுக்கு தெரியும், முதல் பாவம், 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4, 5, 6, 7ஆம் இடம். அப்போ இங்கே 7ஆம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில் இங்கே 7ஆம் இடம் இருக்குங்களா. அப்போ இந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம். செவ்வாய் தோஷம். இப்போ இந்த சாஃப்ட்வேர் மேட்ரிமோனி சைட்லாம் ஆம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து ரொம்ப பெற்றோர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்றைய காலகட்டத்தில் என்னன்னே தெரியாமல் பாமர மக்கள் ரொம்ப பயந்துக்கிறாங்க. செவ்வாய் தோஷம் என்னமோ பண்ணிவிடுமோ, அதுக்கு என்ன பலனே வந்து ஜோதிட நூலில் கிடையாதுங்க. பின்னாடி என்னமோ பிளட்டு, அது பிஹெச் ஃபேக்டர், அது இதுங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அது ஜோதிட நூல்களில் அப்படிலாம் எதுவுமே சொல்லப்படலை. சரி இருக்காது, பொருந்தாது, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஏன் எதுக்கு காரண காரியங்கள்லாம் அதில் ஒன்றுமே போடலை. ஏதாவது புக்கில் பழைய புஸ்தகத்தில் படிச்சிங்கன்னா, பழைய கிளாசிக்கல் நூலில் ஏதாவது இன்றைய காலகட்டத்தில் எழுதினவங்க கிடையாது, 50 வருஷத்துக்குள்ளே. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரிஜினல் சாரம் ஏதாவது இருந்தால் அதுலேருந்து எடுத்து நீங்கள் ரெஃபரன்ஸ் போடுங்க கமெண்ட்டில், நானும் படித்து பார்க்குறேன். இப்போது சாதாரணமாக இதுக்கு ஏன் பயப்பட தேவையில்லை அப்படின்னா, இது என்னன்னு தெரிஞ்சுட்டால் உங்களுக்கு பயம் போயிடும். இப்போது சாதாரணமாக கடையில் விற்கக்கூடிய இந்த குடும்ப ஜோதிடம்னு ஒரு புக்கம் இருக்குங்க. இந்த பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும், 50 வயது மதிக்கத்தக்க 60 வயதுக்குள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும். இந்த புக்கு எல்லாத்து வீட்லேயும் அப்போல்லாம் ஒரு காலத்தில் இருக்கும். நான் சிறியவனாக இருக்கும்போது இந்த புத்தகம் எங்கள் வீட்டிலும் இருந்தது. அந்த புத்தகம் தான் இது. அதில் வந்து இந்த செவ்வாய்க்கு இன்னொரு பேர் நான் சொல்லாமல் விட்டுட்டேங்க. செவ்வாய்க்கு வந்து இன்னும் 2 பேர் இருக்குது. அங்காரக தோஷம்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா. செவ்வாய்க்கு அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது மாதிரி பௌமா அப்படின்னு இருக்குது. இந்த சமஸ்கிருத மந்திரத்தில் பௌமா அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்காரக தோஷம் அல்லது செவ்வாய் தோஷம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா அந்த யூடியூப்பில் செட்டிங்ஸ் மாற்றி பாருங்கள், 720 பிக்சல்ஸ் வைங்க. இல்லை அப்படின்னா ஐ வாண்ட் செவ்வாய் சார்ட் அப்படின்னு அனுப்புங்க, இல்லை பிளேலிஸ்ட் ஏதோ ஒன்று அனுப்புங்க. நான் இதை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் அப்புறமேல் படித்து பாருங்கள். அதாவது லக்னம், சந்திரன், சுக்கிரன் ஆகியவைகளிலிருந்து 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷ ஜாதகமாக கொள்ள வேண்டும். அதாவது செவ்வாய் தோஷ ஜாதகமாக கொள்ள வேண்டும். மற்ற பாவ கிரகங்கள் இருந்தாலும் இப்படியே. இது ஒரு பாருங்கள்,
மற்ற பாவங்கள் சனி, ராகு, கேது இதே மாதிரி 2, 4, 7, 8, 12 லக்கணம், சந்திரன், சுக்கிரன். அப்போ எல்லா ஜாதகமே வந்து தோஷ ஜாதகம் ஆகிடும். இது நீங்கள் நோட் பண்ணணும். அப்போது ரெண்டாவது செவ்வாய் மேஷம், விருச்சிகம் அவருடைய சொந்த வீடுகள் மேஷ ராசி விருச்சிகத்தில் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, அல்லது மகரத்தில் இருந்தால் தோஷம் இல்லை. ஏன்னா மேஷம் விருச்சிகம் சொந்த வீடு, மகரத்தில் செவ்வாய் உச்சம் ஆவார், அப்போ தோஷம் இல்லை. அடுத்ததாக சூரியன், குரு, சனி ஆகியவர்களுடன் சேர்ந்தோ அல்லது பார்க்கப்பட்டிருந்தாலோ, சூரியன், குரு, சனி செவ்வாய் இருக்கிற இடத்துல கூடவே சூரியன் இருக்கிறாரு, குரு இருக்கார், சனி இருக்கார், அல்லது இந்த 3 பேருமே இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, அல்லது இந்த 3 கிரகங்கள் பார்வை செய்து, குருவுக்கு வந்து சூரியன் 7ஆம் பார்வை பார்ப்பார், குரு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையும் பார்ப்பார். அவர் இருக்கும் இடத்துலேருந்து 5, 7, 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் பார்வை விழும். சனிக்கு வந்து 3, 10ஆம் பார்வையிலையும் பார்வை விழும். செவ்வாய் சனி இருக்கும் வீட்டிலேருந்து 3, 10 இருந்தாலும் இல்லை 7 இருந்தாலும் சனி பார்வை. அப்போ ஆகியோரும் சேர்ந்து அல்லது பார்க்கிறது தோஷம் ஆகாது. இந்த செவ்வாய் தோஷம் தம்பதிகள் ஒருவருக்கு இருந்து மற்றொருக்கு இல்லாமல் இருந்தால் தோஷம் ஆகும். ஆகவே இப்படி இருப்பவர்களுக்கு விவாகம் செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு இருந்து மற்றொருவருக்கு இல்லாமல் இருந்தால் செய்யக்கூடாது. ஒன்றா 2 பேர்த்துக்கு இருக்கணும், அல்லது 2 பேர்த்துக்கு இல்லாமல் இருக்கணும். இவை சாதாரண பொது விதி. இங்கே ஒரு இக்கு வச்சுட்டாங்க பாருங்கள். இவை சாதாரண பொது விதின்னு போட்டாங்க. இப்போ இதுக்கு போய் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்தது ஆனால், மறுபடியும் ஒரு ஆனால் போட்டாங்க. இந்த பட்டு வந்தாவே பயமாயிடும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எழுதுவாங்க, இது ஒரு விளக்கு அப்படின்னு போட்டு பட் அப்படின்னு போட்டு ஸ்டார் போட்டு கண்டிஷன் போடுற மாதிரி, தேவகேரளம் முதலிய சாஸ்திர கிரந்தங்களில் செவ்வாய் தோஷ பரிகாரமாக பல காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. இந்த தேவகேரள புக்கில் நீங்கள் படிக்கவே முடியாது, நானுமே படிக்க முடியாது. சந்தானம் அப்படிங்கிறவர் தேவகேரள நாடி அப்படின்னு ஒரு அந்த ஓலைச்சுவடியிலிருந்து கிரந்தங்கள் சிலதை எடுத்து எழுதியிருக்கிறாரு. அதுவே 3 வால்யூம் இருக்கும், அமேசான்லேயும் அது விற்கிது. நான் வேணால் அந்த புக்குடைய லிங்க் தரேன், வேணால் போய் வாங்கி படித்து பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒன்றும் புரியாது, தலையும் புரியாது, காலும் புரியாது, அங்கங்கே பிட்ஸாக எழுதி வச்சுருப்பாங்க. இந்த தேவகேரள முதலிய சாஸ்திர கிரந்தங்களில் செவ்வாய் தோஷ பரிகாரம் பல காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. அந்த பரிகாரமும் இல்லாவிட்டால்தான் ஜாதகங்களை ஒதுக்க வேண்டும். நல்லா நோட் பண்ணிங்க. அந்த பரிகாரம் தான் இங்கே 16 விதியாக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இந்த 16 விதியில் எதுவுமே இல்லைன்னா தான் ஒரு ஜாதகம் முழுமையான செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம். அப்போது இந்த 16 விதியை நீங்கள் பொறுத்துனீங்க அப்படின்னா எந்த ஜாதகமே செவ்வாய் தோஷம்னு இருக்காது. 100 செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகங்களை எடுத்து நீங்கள் இந்த 16 விதியை பொருத்தி பாருங்கள். ஏதோ ஒரு ஜாதகத்துக்கு மட்டும்தான் செவ்வாய் தோஷம் உண்மையாக பலமாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு தான் வரும். பரிகார செவ்வாய்ன்னு இன்றைக்கி சொல்லிக்கலாம். அப்போ உதாரணத்துக்கு முதல் விதி பாருங்கள். கடக லக்னம், சிம்ம லக்னம் என்ற இந்த 2 லக்னத்திலும் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் அங்காரக தோஷம் இல்லை. இங்கே ஒரு இது. அப்போ கடக லக்னக்காரர்கள், கடக லக்னத்தில் பிறந்தவங்க, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க தயவுசெய்து செவ்வாய் தோஷமே பார்க்காதீங்க. இது முதல் விதி. ரெண்டாவது, செவ்வாய் இருக்கும் 2ஆம் இடம் மிதுனம் அல்லது கன்னி யாகில் தோஷம் இல்லை. இப்போ செவ்வாய் இருக்கும் 2ஆம் இடம் மிதுனம்னா ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. அதே மாதிரி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்தில் கன்னியில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. அதை இங்கேயே போட்டானே, சிம்ம லக்னத்துக்கு தோஷமே கிடையாது. அப்போ இந்த ரூலே பார்க்க தேவையில்லை. அடுத்தது 4ஆம் இடம், ஏன்னா இங்கே போட்டிருக்காங்க இல்லைங்களா, 2, 4, 7, 8, 12. இப்போ செவ்வாய் இருக்கும் 4ஆம் இடம் மேஷம், விருச்சிகம் ஆகில் தோஷம் இல்லை. இப்போ மேஷம் 4ஆம் இடமாக வரணும் அப்படின்னா ஒன்றா வந்து அவர் மகர லக்னத்தில் பிறந்திருக்கணும். அப்போ செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு. விருச்சிக லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறக்கணும், அது செவ்வாய் ஆட்சி, அது தோஷம் இல்லை. அதே தான் சரி இங்கே போட்டிருக்கு இல்லைங்களா, மேஷம், விருச்சிகம், மகரம். அது என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மேஷ ராசிங்க, இதுதான் விருச்சிக ராசிங்க, இது மகர ராசி. இது 2 செவ்வாய்க்கு சொந்த வீடு. அதனால் இங்கே செவ்வாய் இருந்தால் எந்த லக்னமாக இருந்தாலும் தோஷம் கிடையாது. அதே மாதிரி இது உச்ச வீடு. இங்கே செவ்வாய் இருக்குது, இங்கே செவ்வாய் இருக்குது அப்படின்னா செவ்வாய் தோஷம் கிடையாது. அதை தான் அந்த ரூலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, செவ்வாய் இருக்கும் 7ஆம் இடம் கடகம், மகரமாகில் தோஷம் இல்லை. அப்போ 7ஆம் இடம்னா மகர லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்காங்கன்னா 7ஆம் இடம் கடகம், அங்கே செவ்வாய் நீச்சம் ஆகிடுவார், அப்போ தோஷம் இல்லை. அடுத்தது மகரமாகில், அதான் உச்சம் ஆகிடுவார். கடக லக்னத்தில் பிறந்தாருன்னா அதான் கடக லக்னத்தில் இங்கே தோஷமே இல்லைன்னு போட்டாங்களே, சிம்ம லக்னம் கடகம், அப்போ உச்சம் ஆகிடுவார், அப்போ தோஷம் இல்லை. செவ்வாய் இருக்கும் 8ஆம் இடம் தனுசு, மீனமாகில் தோஷம் இல்லை. இப்போ தனுசு மீனம்னா கன்னி லக்னம், புதன்
மிதுன லக்னம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் இருக்கும் 8ஆம் இடம் தனுசு மீனமாகில் தோஷம் இல்லை. 8ஆம் இடம்னு போட்டிருக்கான். அப்போது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடம் தனுசாக வரும். அங்கே செவ்வாய் மறைஞ்சிடுவார் 8ல் குரு வீட்டில், அதனால் தோஷம் இல்லை. அதே மாதிரி மீனமாகில் இது வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் 8ஆம் இடங்கிறது மீன ராசியாக வரும். அப்போ தோஷம் இல்லை. அதே மாதிரி செவ்வாய் 12ஆம் இடம் செவ்வாய் இருக்கும் 12ஆம் இடம் ரிஷபம் துலாமாகில் தோஷம் இல்லை. ரிஷபம் துலாமில் வந்து உங்களுக்கு செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் இருக்கும் 12ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறது 12ஆம் இடம் ரிஷபமாக வரணும்னா கன்னி லக்ன இந்த மிதுன லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கணும். மிதுன லக்னத்துக்கு 12ஆம் இடம் ரிஷபம், அங்கே செவ்வாய் இருக்குது அப்படின்னா தோஷம் கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் இருக்கும் 12ஆம் இடம் துலாம் அப்படின்னா விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 12இல் துலாத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. ஸோ இதுலேயே பாதி அவுட் ஆகிடும் ரூல்ஸு. அடுத்த ரூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே எந்த ஜாத்து செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னே சொல்ல முடியாது. பாருங்கள், சிம்மம் அல்லது கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. சிம்மம்னா எதுங்க? இதுதான் இந்த இடத்துல சிம்ம வீடு, இங்கே செவ்வாய் இருக்குது, அல்லது கும்பம் இங்கே செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. சூரியன் வீட்டிலும் சனி வீட்லேயும் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. அடுத்தது குருவிடம் சேர்ந்தால் தோஷம் இல்லை. குரு செவ்வாய் சேர்ந்தால் குருமங்கள யோகம், செவ்வாய்க்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொன்னோம், மங்களன். இப்போ குருமங்கள யோகம்னு உருவாகும், அப்போ தோஷம் இல்லை. சந்திரனுடன் சேர்ந்தால் தோஷம் இல்லை. ஏன்னா சந்திரமங்கள யோகம்னு ஒரு யோகம் உருவாகும். சந்திரன் செவ்வாய் ஒரே வீட்டில் இருப்பதோ ஒன்றை ஒன்று பார்ப்பதோ, அது இங்கே வந்து சந்திரன் பார்வை இல்லை, சந்திரனுடன் சேர்ந்தால் ஒரே ராசியில் செவ்வாயும் சந்திரனும் இருந்தால் தோஷம் இல்லை. புதனுடன் சேர்ந்தாலும் புதன் பார்த்தாலும் தோஷம் இல்லை. ஏன்னா செவ்வாய்க்கு முதல் பகை கிரகம்னு பார்த்திங்கன்னா புத பகவான் தான். இப்போ புதனுடன் சேர்ந்தாலும் புதன் பார்த்தாலுமே தோஷம் இல்லை. புதனுக்கு 7ஆம் பார்வை இருக்குது, அப்போ 2 ஆப்போசிட்டில் இருக்கும். அப்படி இருந்தால் தோஷம் இல்லை. சூரியனுடன் சேர்ந்தாலும் சூரியன் பார்த்தாலும் தோஷம் இல்லை. அது நம்ம இங்கேயே பார்த்துட்டோங்க. சூரியன் குரு சனி சேர்ந்து இருப்பது பார்வை இதெல்லாம் தோஷம் இல்லை. அடுத்தது தான் ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியான ரூல். இது பொதுமக்கள் ஜோதிடம் தெரியாதவர்கள் பார்க்க முடியாது. சிம்பிள் தான், பட் இருந்தாலும் பேசிக் தெரியாமல் பார்க்க முடியாது. செவ்வாய் இருக்கும் ராசியின் அதிபதி லக்னத்திற்கு 1, 4, 5, 7, 9, 10 அதாவது கேந்திர திரிகோண பாவங்களில் எங்கே இருந்தாலும் தோஷம் இல்லை. அதாவது செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன், செவ்வாய் இருக்கும் ராசியின் அதிபதி. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்குதுன்னு வைங்க. விருச்சிக லக்னத்துக்கு 7இல் செவ்வாய் தோஷம். செவ்வாய் இருக்கும் ராசி அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கார், கேந்திரத்தில் இருக்கார் அப்படின்னா தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 8, 12இல் உள்ள செவ்வாய் இருக்கும் ராசி மேஷம், சிம்மம், விருச்சிகம், மகரமாகில் தோஷம் இல்லை. 8, 12இல் ஒருத்தருக்கு லக்னத்திலேருந்து எண்ணும்போது 8, 12இல் செவ்வாய் இருக்குன்னு வைங்க. அந்த செவ்வாய் வந்து அந்த 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ மேஷமோ சிம்மமோ விருச்சிகமோ மகரமோ அதே தான். மேஷம் சொந்த வீடு, விருச்சிகம் சொந்த வீடு, மகரம் உச்ச வீடு, சிம்மம் சூரிய வீட்டில் இருந்தால் தோஷம் கிடையாது. தனது உச்ச வீடான மகரத்திலாவது சொந்த வீடான மேஷ விருச்சிக ராசி செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. 3 தடவை இதுக்குள்ளேயே ரிப்பீட் ஆகிருக்கு இந்த லைன். இந்த 16 விதியில் இதையே குறைச்சி இன்னும் நம்ம 3 குறைச்சிடணும், 13 விதின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சனி ராகு கேது இவர்களுடன் கூடியாவது இவர்களால் பார்க்கப்பட்டாவது செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. பாருங்கள், சனியுடன் செவ்வாய் சேர்ந்துருக்குன்னு வைங்க ஒரு ஜாதத்தில், செவ்வாய் தோஷம் வராது. அது 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 4ல் இருந்தாலும் சரி, 7ல் இருந்தாலும் சரி, 8ல் இருந்தாலும் சரி, 12ல் இருந்தாலும் சரி, சனியோட செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லைங்க. அதே மாதிரி செவ்வாய் ராகு அல்லது செவ்வாய் கேது சேர்ந்துருந்தாலும் எங்கே இருந்தாலும் தோஷம் கிடையாது. அதுதான் இந்த ரூல் சொல்லுது. அடுத்தது செவ்வாய் தன் மித்திரர்களான ஃப்ரெண்ட்ஸு நட்பு சூரியன், சந்திரன், குரு இவர்கள் வீட்டில், அதாவது சிம்மம், கடகம், தனுசு, மீனம் இந்த ராசியில் எங்காவது செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, லக்கணத்துலேருந்து எப்படி என்னாலும் சரி, சந்திரன்லேருந்து என்னாலும் சரி, சுக்கிரன்லேருந்து என்னாலும் சரி. அப்போது இந்த 16 விதியை நீங்கள் ஒரு ஜாதகத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் கிடையாது. இதுதான் விதி. அப்போ நம்ம இதுக்கு முக்கியத்துவம் பெரிதாக பயப்பட தேவையில்லை. முக்கியத்துவம் தரீங்களோ இல்லையோ பயப்படக்கூடாது, அவ்வளோதான். இது ஐயோ என்னமோ ஆகிடுமோ அப்படின்லாம் பயப்படுறாங்க. அந்த என்னமோ ஆகிடுமோங்கிறதுலாம் இங்கே வாருங்க ஒன்றுமே கொடுக்கல. அடுத்தது டக்குன்னு விவாக பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள்னு அடுத்த டாப்பிக்கு போயிட்டாங்க. முன்னாடியும் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ உதாரண ஜாதகம், நம்ம இந்த ஒரு பெண்மணியோடைய ஜாதகம் கன்னி லக்னத்தில் இவர்கள் பிறந்திருக்காங்க. இதில் பூர்த்தியார் ரூல் படியே
லக்கணத்திலிருந்தும் சரி, சந்திரன்லேருந்தும் சரி, சுக்கிரன்லேருந்தும் சரி 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்குது. செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனால் விதி என்ன போட்டிருக்கு, இந்த மீன ராசியில் இருக்குது. இப்போ குருவுடைய வீட்டில், மித்திரர்களான ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரூல் வருதா? செவ்வாய் தன் மித்திரர்களான சூரியன், சந்திரன், குரு வீட்டில், அதாவது சிம்மம், கடகம், தனுசு, மீனம் இந்த ராசிகளில் எங்காவது செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. அவுட்டா? செவ்வாய் தோஷம் இல்லை, இருக்குது ஆனால் இல்லை. இதுதான், இது ஒரு மாயை மாதிரி. அடுத்ததாக பாருங்கள், இதுலேயே ஒரு ரூல் நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் ட்ரிக்கி ரூல், ஜோதிடர்களால் பார்க்க முடியும் அப்படின்னு. செவ்வாய் இருக்கும் ராசியின் அதிபதி லக்கணத்திற்கு 1, 4, 5, 7, 9, 10 இவைகளில் எங்கே இருந்தாலும் தோஷம் இல்லை. இப்போது செவ்வாய் இருக்கும் ராசியின் அதிபதி யார்? மீன ராசி அதிபதி குரு. அவர் எங்கே இருக்கார்? லக்கணத்திலேருந்து எண்ணி வரும்போது 7, 8, 9ஆம் இடத்துல இருக்காருங்களா? அப்போ தோஷம் இல்லை. பாருங்கள் எத்தனை ரூல் கேன்சல் பண்ணுது பாருங்கள். 9ஆம் இடத்துல இருக்காரா? இவைகளில் எங்கே இருந்தாலும் தோஷம் கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த சந்திரமங்கலம் யோகம் இருக்குது. சந்திரனுக்கு 7 செவ்வாய். பட் ஆனால் அந்த சந்திரன் கூட இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் எப்படியோ 2 ரூலில் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு வந்துடுச்சு. இனி நம்ம இது செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகமாக இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை கருத வேண்டும். அடுத்ததாக பார்க்கலாங்க. இருக்குது ஆனால் இல்லை, பார்த்துக்குங்க, அதுதான் விஷயம். அப்போ செவ்வாய் இல்லாத ஜாதகம் பொருந்தும் இவங்க ஜாதகத்துக்கு. செவ்வாய் இருக்கிற ஜாதகம் பொருத்தணுமா அப்படின்னா அவர்கள் ஜாதகத்தில் பார்க்கணும். இவர்களுக்கு பார்க்குற மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தும் இல்லாத மாதிரி இப்படி இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ பொருந்திக்கும். செவ்வாய் இல்லைன்னா செவ்வாய் இல்லாத ஜாதகம் பொருந்தும். ஸோ அதுதான் விஷயம். செவ்வாய் இல்லாத ஜாதகம்னு ஒன்று கண்டுபிடிக்கிறது ரேரு. இருந்தாலும் இந்த மாதிரி தோஷ விளக்கு இருக்கும். அதுதான் நம்ம சொல்ல வர வேண்டிய கருத்து. இந்த புத்தகத்தில் உள்ள கருத்து நான் சொல்வதை விட என்ன இருக்குதோ அதை நம்ம எடுத்து படிக்கிறோம், அவ்வளோதான். சொந்த கருத்துன்னு எதுவுமே கிடையாதுங்க. இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஜோதிடம் எப்போவுமே தெளிவாக படுத்திருக்கலானால் பல உண்மைகள் புரியும். மேம்போக்காக படித்தா கன்ஃபியூஷன் தான் வரும். 27 நவம்பர் 1985 இவர் பிறந்திருக்காரு. இவர் ஆண் ஜாதகம், 4 மணி காலையில் பிறந்திருக்கார். ஓகே, இப்போ மும்பைன்னு போடுங்க. இப்போ இவருடைய ஜாதகம் பாருங்கள், லக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்திருக்கார். துலா லக்கணத்துக்கு 12 செவ்வாய் இருக்குது. புதன் வீட்டில், கன்னி வீட்டில் இருக்குது. சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்குது. அதனால் செவ்வாய் தோஷம் வராது. லக்கணத்துலேருந்து 12ஆம் இடம், சுக்கிரன்லேருந்து 12ஆம் இடம். இங்கே லக்கணம் சுக்கிரன்லேருந்து 12 செவ்வாய் இருந்தால் 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம் தான். அப்போ செவ்வாய் தோஷம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இந்த 16 விதிகள் ஏதாவது பூர்த்தியாகுதான்னு நம்ம பார்க்கணும். துலா லக்னத்துக்கு ஒன்றும் போடல. கடக லக்னம், சிம்ம லக்னத்துக்கு தான் இல்லை. அடுத்து செவ்வாய் இருக்கும் 12ஆம் இடம், ரிஷபம், துலாமாகில் தோஷம் இல்லை. இது லக்கணமே துலா லக்னம். செவ்வாய் கன்னியில் இருக்கார். அப்போ இந்த ரூலும் வராது. அடுத்ததாக சிம்மம் அல்லது கும்பத்தில் இல்லை, கன்னியில் இருக்குது. குருவுடன் சேர்ந்தால் இல்லை, சந்திரனுடன் சேர்ந்தால் இல்லை, புதனுடன் சேர்ந்தால் புதன் பார்த்தால் இங்கே பார்க்குதுங்களா? இல்லை, புதன் 3ல் இருக்கார், பார்க்கவே முடியாது. அடுத்ததாக சூரியனுடன் சேர்ந்தாலும் சூரியன் பார்த்தாலும், சூரியனுடன் சேர்ந்து சூரியன் பார்வையும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கும் இங்கே இந்த ட்ரிக்கி ரூல். இப்போ வீடு கொடுத்தவன் யார்? செவ்வாய் கன்னியில் இருக்கார். புதன் லக்கணத்திலிருந்து 1, 4, 5, 7, 9, 10 எங்கேயாவது இருக்கா கேந்திர திரிகோணத்தில்? இப்போ புதன் 2ல் இருக்கார். இல்லை, அதுவும் பூர்த்தி ஆகலை. அடுத்ததாக 8, 12 உள்ள செவ்வாய் இருக்கும் ராசி மேஷம், சிம்மம், விருச்சிகம், மகரம். இல்லை, கன்னியில் இருக்குது. தனது உச்ச வீடான மகரம் சொந்த இல்லை. சனி, ராகு, கேது இவர்களுடன் கூடியாவது இருக்காரா? சனி ஏதாவது பார்வை? இல்லை, சனி ராகு கேது சம்மந்தம் இல்லை. அடுத்ததாக தன் மித்திரர்களான சூரியன், சந்திரன், குரு இவர்கள் வீட்டில் அதாவது இருக்காரா? இல்லை. அப்போ இல்லை. அப்போ இந்த ஜாதகம் உண்மையாக செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம். இது இருக்குது ஆனால் இல்லை, இல்லை, இது இருக்குது. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் கண்டிப்பாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இந்த 2 இப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்து 7ல் செவ்வாய், ஓகே செவ்வாய் தோஷம், 12ல் செவ்வாய் தோஷம் பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லினா என்ன பிரச்சனையாகும்? இங்கே என்ன போட்டிருக்கிறான் ரூலு? ஒருவர் ஜாதகத்தில் இருந்து மற்றொரு ஜாதகத்தில் இல்லைன்னா தான் சேர்த்தணும். அப்போ இவர் ஜாதகத்தில் இருக்குது, பட் ஆனால் அந்த 16 விதிகளில் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம சேர்த்தலாமா, சேர்த்தக்கூடாதா? ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும்.
அப்போ இப்போ இது வந்து ரொம்ப ரேருங்க. நான் வந்து இது வந்து என்னிடம் உள்ள ஜாதகங்களில் எப்படியே ரேண்டமாக பார்த்துட்டு வந்தேன். கம்பல்சரி செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரியான பொருந்தக்கூடிய ஜாதகம். இதெல்லாம் வந்து 100ல் அல்லது 1000ல் ஒரு ஜாதகம், மேக்ஸிமம் 100ல் ஒரு ஜாதகம் இருக்கும். செவ்வாய் வந்து கண்டிப்பாக 100% தோஷ அமைப்பில் இருக்கும். பட் இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் விதிவிலக்கு இருக்குது. சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. இது என்னுடைய கருத்து. செவ்வாய் இங்கே புதனுடன் பரிவர்த்தனையாக இருக்கார். புதன் வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் புதன். அப்போது செவ்வாய் இங்கே நம்ம வச்சு பார்க்கணும், 2 புதனை இங்கே தூக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்துடும், சனியுடன் செவ்வாய் சேர்ந்துடும், தோஷம் இல்லாமல் போயிடுங்க. புரியுதுங்களா? இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க. ஜோதிட ஆர்வலர்கள் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜோதிட ஆலோசனை பெறுவவங்க உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க. அடுத்ததாக இந்த சார்ட் வேணுங்கிறவங்க சும்மா வாட்ஸ்அப்பில் இந்த மேலே இருக்கிற நம்பருக்கு மார்ஸ் சார்ட் அப்படின்னு போடுங்க, இல்லை செவ்வாய் சார்ட் அப்படின்னு போடுங்க, அட்டவணைன்னு போடுங்க, ஏதோ ஒன்று போடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன். கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க, அது கமெண்ட்ஸ்லாம் அனுப்ப முடியாது. இமேஜ் எப்படி கமெண்ட்டில் அனுப்புறது? ஸோ அது தெளிவாக போடுங்க. ஸோ இதுதாங்க விஷயம். பாருங்கள், எப்படிங்கிறத ஆய்வு பண்ணி பாருங்கள். நன்றி.